உங்கள் ஜெர்மன் ஸ்டடி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் உங்கள் சிஜிபிஏ கிடையாது. மேம், என்னோட சிஜிபிஏ 8.5. ஸ்டில் எனக்கு ஜெர்மனியில் மெக்கானிக்கல் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கலையே, ஏன்? ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் வெறும் உங்களோட சிஜிபியை வச்சு மட்டும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. அவங்க வேரியஸ் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலில் செக் பண்ணுவாங்க. லைக் உங்களோட அண்டர் கிராஜுவேஷனோட சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ஃபியூச்சரில் மாஸ்டர்ஸ் படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸும் மேட்ச் ஆயிருக்கான்றதை தான் மெயினாக ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கணும். ஜென்ரலாக ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸோட ரிஜெக்ஷன்னாலே சிஜிபிஏ தான் ஒரு மெயின் ஃபேக்டர்னு நினைக்கிறாங்க கேண்டிடேட்ஸ். பட் இன் ஜென்ரல் யூனிவர்சிட்டிஸோட ஃபில்ட்ரேஷன்ஸில் சப்ஜெக்ட் மிஸ்மேட்ச் தான் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது ஃபார் த ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக பார்க்குறாங்க. அவங்க அதை ஒரே ஃபீல்டாக they don't consider it. அவங்க என்னென்னலாம் உங்கள் ப்ரொஃபைலில் செக் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன அண்டர் கிராஜுவேஷனில் உங்களோட சப்ஜெக்ட் மாடியூல்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன கிரெடிட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அண்ட் இது உங்களோட ஃபியூச்சர் மாஸ்டர்ஸோட எவ்வளோ அலைண்டாக இருக்குன்னு பார்த்து தான் ஒரு ப்ரொஃபைலை வேல்யூவேட் பண்ணுறாங்க. ஸோ சிஜிபிஏ தாண்டி இந்த ஒரு மெயின் ஃபேக்டரை தான் அவங்க இவாலுவேஷனுக்கு வச்சுருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு அவங்களோட என்ட்ரி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அண்ட் மொபிலிட்டி ரிலேட்டட்க்குனா யூனிவர்சிட்டிஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் வெஹிக்கிள் டைனமிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொபோட்டிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டட்க்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் செக் பண்ணுவாங்க. டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் they expect strength of materials, machine design and CAD tools. எனர்ஜி அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் தான், ஆனால் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். ஸோ என்கிட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. வித் வெரி சிமிலர் ப்ரொஃபைல் தான் அவங்க 2 பேரோட சிஜிபிஏ. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்ட்ராங்கான பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவரோட கோர் சப்ஜெக்ட்ஸில். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு தெர்மல் அண்ட் சிமுலேஷனில் பண்ணியிருந்தார். ஃபைனலாக அவருக்கு வந்துட்டு டியூ மியூனிக் அண்ட் RWTHல அட்மிட்ஸ் இருந்தது. இன்னொரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ரேண்டமாக அப்ளை பண்ணிவிட்டு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட்க்கு அப்ளை பண்ணாங்க. ஸோ ரேண்டம் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணி கோர்ஸ் அலைன்மெண்ட் இருக்கான்றதே செக் பண்ணாமல் அப்ளை பண்ணதுனால he ended up with a rejection. ஸோ உங்களோட சிஜிபிஏ ஸ்ட்ராங்காக இருந்தும் உங்ககிட்ட அட்மிஷன்ஸ் ஃப்ரம் ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாகவே காரணம் உங்களோட சிஜிபிஏ இல்லை, உங்களோட சப்ஜெக்ட் கன்ஃபியூஷன்னால தான். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்து இஃப் யூ ஃபீல் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரீச் அஸ் அவுட், we'll help you.